அத்தையும் செல்வாவும் காலையில அரசமங்கலத்துல ஒரு சின்ன வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க. அவங்கள அனுப்பி வச்சுட்டு இருக்கிற வேலையை ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்னு ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ஊற வச்சுட்டு நாளைக்கு தோசைக்கு அரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சுட்டு லைட்டாக தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே செல்வா வந்துட்டாங்க. நினைப்பீங்க இல்லையா, அதுக்கு இடப்பட்ட டைம்ல அவ்வளோ நேரமா டிவி பார்த்துட்டு இருந்தேன். வரும்போது கரும்புலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நமக்கு அப்படியே ஜாலி ஆயிடுச்சு. அடுப்புலாம் பற்ற வச்சு ஓலை வச்சிருந்தே பற்றி ஏமாந்து போச்சு. அத்தை வந்து பற்ற வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே கிழங்கு கொண்டு வந்தாங்க. நல்லா பிஞ்சு கிழங்கா சுட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கிழங்கு மட்டும்தான் இன்னைக்கு திகட்டவே திகட்டாது எவ்வளோ சாப்பிட்டாலும். செல்வாக்கு முடியலேருந்தா போய் ஊசி போட்டு வந்தா. வந்ததுமே நான் மீன் பிடிக்க போறேன்னு கிளம்பிட்டேன். நீ எங்கிட்ட போன இருந்த ட்ரெஸ் எல்லாம் துவச்சு கை போட்டு இந்த டைகர் 3 நாள் ஆளக்கடை எங்கேயோ ஊர் சுத்திட்டு இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருந்தா. அக்கா நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? தங்க பிள்ளை எப்படி இருக்கு? செல்ல பிள்ளை எப்படி இருக்காது? சோறுமு இந்த டைகர் பையன் இருக்கானே, வீட்டுல கறி குழம்பு மீன் குழம்புன்னு விதவிதமா இருக்கும். அன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டா. ஊர் சுத்திட்டு பழைய சோறு இருக்கும்போது தான் நம்ம வீட்டுக்கு வருவான். அத்தை போற ஊர்ல ஃபுல்லாம் ஒரு கண்டு பிடிச்சிட்டு வந்துருவாங்க. நேற்று அத்தாச்சி ஊர்ல இருந்து வரும்போது ஒரு கருவேப்பிலை கண்டு ஒன்று பறிச்சிட்டு வந்தாங்களா, அதை வச்சுட்டு இருந்தாங்க. செல்வா நல்ல பெரிய பெரிய ஸ்லேப்பியா பிடிச்சிருந்தா. அப்படி எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இந்த கம்மா மீன்ல வந்து சொரக்கா போட்டு வச்சோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும். அத்தை அப்படியே வச்சுட்டு முருங்கைக்கீரையும் பொரிச்சிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில சுதர்ஷன் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.